ஆனால் அந்த கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரியுமா, ஒரு அளவுக்கு சைக்காலஜி தெரியுமா, எப்படி எடுத்து சொல்லணும்னு தெரியுமா? வெறும் அட்வைஸ் பண்ணுறது, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிடுறாங்களே, அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஜட்ஜஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. படிக்கிறாங்க, பல இடங்களில் லவ் பண்ணுறாங்க, இல்லை பெரியவங்களாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, இல்லை அவங்களே பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒருத்தரை புரிஞ்சிக்கலை, ஒருத்தரை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க மனசில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது, நம்ம மனசில் என்ன இருக்குது அவங்களுக்கு தெரியாது, நம்ம எதற்காக ஒரு செயலை செய்கிறோம் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனை வரும்போது தான் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருது. முக்கியமாக இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன். அண்மையில் ஏ டிசிஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இது தான் போட்டேன். என்ன போட்டிருந்தேன், அந்த 2 பெஞ்ச் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அது என்ன டிசிஷன் அப்படின்னா, அந்த பையனையும் அந்த பொண்ணையும் வாழ விடுங்க, அந்த பையனுடைய அப்பா அம்மா எதில் பாரும் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனை, அதனால் அவங்களுக்கு தனி கொடுத்தன வைங்கன்னு சொல்லிட்டு அதே வீட்டில் முதல் மாடியில் தனி கொடுத்தன வைங்க அப்படின்ட்டு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஜட்ஜஸ். ஆனால் இது நடைமுறைப்படுத்துறதுலாம் அந்த டிசிஷனுடைய எஃபெக்டிவ்னஸ்ஸே இருக்குது. அதை பற்றி தான் சில எபிசோடெலாம் நான் போட போகிறேன். ஒரே ஒரு விஷயம், ஒரு ஆர்டர் போட்டதுனாலையோ, ஒரு அத்தாரிட்டினாலேயோ, இல்லை ஒரு பவர்னாலேயோ சேர்த்து வைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மற்ற பிரச்சனைலாம் விட்டுருங்க. ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டார், ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாரு, ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி ஏமாந்து போய் வாங்கிடுறோம், இல்லை ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்தோம் திருப்பி தர மாட்டேன்றாங்க. இதெல்லாம் கோர்ட்டில் போகலாம், நம்ம வின் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் வரும்போது தான் பிரச்சனையே வருதுங்க. மேல் மெம்பர்ஸை கேட்டால் ஒய்ஃப் கொடுமைப்படுத்துகிறான்றாங்க, ஒய்ஃபை போய் கேட்டால் அவர் தான் சார் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி சொல்கிறாங்க, வெறும் 6x6 feet ரூமு, அந்த ரூமில் என்னை அடைச்சி வைக்கிறாங்க, அப்பா அம்மா வரும்போது நார்மலாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், அது உண்மையாக பொய்யா தெரியாது, என்கிட்ட வந்ததை சொல்கிறேன் நான். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மென்டரிங் தாங்க, மீடியேஷன், கவுன்சிலிங் தான் முக்கியம். ஆஸ் எ ப்ராக்டிஸிங் லாயர் சொல்கிறேன் நான். கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம், இப்போ கம்பல்சரி மீடியேஷன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் போய் பாரு அப்படின்றாங்க. ஆனால் அந்த கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரியுமா, ஒரு அளவுக்கு சைக்காலஜி தெரியுமா, எப்படி எடுத்து சொல்லணும்னு தெரியுமா? வெறும் அட்வைஸ் பண்ணுறது, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிடுறாங்களே, அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஜட்ஜஸே அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல சரி 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 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ப்ராப்ளம் வருது. ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, we have to make the minds meet. உணர்வு பூர்வமாக அந்த அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு முக்கியமான டூல் ஒன்று இருக்குங்க, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. நான் அந்த படிப்பு படித்தேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் நிறைவு பண்ண போகிறேன். ஒருத்தர் ஏன் நடந்துக்கிறாரு ஒரு விதமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும்னா பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, நீங்கள் ஹாய் அப்படின்றீங்க,
அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. இதுதான் சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்? அவர் ரோட்டில் போயிட்டுருக்காரு, அவர் உங்களை பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் ஹாய் சொல்கிறீங்க, கண்டுக்காமல் போயிடுறாங்க. இதுதான் சுச்சுவேஷன். அப்படின்னா அப்போ உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக் தாட். ஏன்னா நினச்சிக்கலாம், பாரு தெரிஞ்சுவாங்க விஷ் பண்ணாமல் போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். மனசில் அந்த தாட் வந்தாச்சுன்னா உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கும்? டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், இரிட்டேஷன் இருக்கலாம். மறுநாள் காலையில் அவர் உங்கள்கிட்ட ஒரு ஃபேவருக்காக வராருன்னு வச்சுப்போமே, அந்த ஃபேவரை கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவர், அவர் தான் இப்படி நடந்துட்டார், நீங்கள் தான் மேனேஜரு. மறுநாள் காலையில் ஒரு லோன் அப்ளிகேஷன் போடுறாரு, இல்லை ஏதோ லீவ் அப்ளை பண்ணுறாரு. அந்த கோபம் இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க? ஸோ ஆக்ஷன். ஸோ சிச்சுவேஷன், ஆட்டோமேட்டிக் தாட், ஃபீலிங், ஆக்ஷன். சப்போஸிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ரொம்ப தெரிஞ்சவர் எதிர வராரு, ஹாய் அப்படின்றோம், அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. அந்த ஆட்டோமேட்டிக் தாட்ஸுக்கு பதில் என்னோ யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு, இவ்வளோ ப்ரீ ஆக்குபைடாக இருக்கார் அப்படின்னா நம்ம மனசில் கோபம் வராதுங்க. நம்ம மனசில் ஒரு குழப்பம் இருக்கலாம். மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வராரு, என்னப்பா நீ சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தேன், ஹாய் சொன்னேன், கண்டுக்காமல் போயிட்டேங்க அப்படின்னா, அப்படிங்களா, இவன் நான் கவனிக்கலைங்க, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை பற்றி நினச்சிட்டே இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லும்பொழுது மறுநாள் காலையில் அவர் லீவ் அப்ளை பண்ணிட்டாரு, லோன் அப்ளை பண்ணிட்டாருன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? இதுதான் ஆட்டோமேட்டிக் தாட் என்ற ஒரு தத்துவம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இதை பற்றி சின்ன சின்ன எபிசோடை நான் போட போகிறேன், அடுத்த சில எபிசோடுகளில் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் நம்ம சட்டத்தை பற்றி பேசலாம், விளைவு பற்றி பேசலாம், எல்லாம் பேசலாம். இந்த பதிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.